ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் நவி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாதாரண ஒரு மிஷின் தையல் மிஷினை நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறது, அதுக்கு எப்படி ஆயில் போடுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த மிஷின் நம்ம தூசி படாமல் வச்சுக்கணும். வீக்லி ஒன்ஸு ஆர் 2 வீக்கு ஒரு தடவையாவது நல்லா க்ளீன் பண்ணி இந்த மிஷினுக்கு ஆயில் நம்ம போட்டோம் அப்படின்னா மிஷின் தையல் பிரச்சனை வரவே வராது. ஒரு பழைய துணி எடுத்துக்கலாம், அதை ஃபுல்லாக அந்த டோர் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுறணும். இங்கெல்லாம் கொஞ்சம் தூசி அதிகமாக இருக்கும். அப்புறம் இந்த சைடு எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஆயில், இதை மிஷின் ஆயில் சொல்லுவோம். இது நம்ம நார்மலாக கடைகள், நம்ம டைலரிங் திங்ஸ் வாங்குகிற கடைகளில் கேட்டாலே கொடுப்பாங்க. சில கடைகள் இந்த மாதிரி பாட்டில்ஸ் கிடைக்கும், சில கடைகளில் நம்ம வாட்டர் கேன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலாக கொடுப்பாங்க. நம்ம தனியாக இந்த கேன் அமௌண்ட் பே பண்ணி, ஒன் டைம் அமௌண்ட் பே பண்ணி வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த ஆயில் வாங்கிட்டு இதை ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த டெய்லர் மிஷினில் இந்த ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹோலில் நம்ம ஆயில் போடணும். கொஞ்சம் போட்டாலே போதும், ஒன் ட்ராப் போட்டாலே போதும். அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம மிஷின் ஆயில் ஊற்றணும். இதில் ஒரு ட்ராப் ஊற்றிட்டு பெடல் பண்ணணும். லைட்டாக பெடல் பண்ணோம் அப்படின்னா அந்த ஆயில் மிஷினுக்குள்ளே அப்ளை ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம எங்கே ஊற்றணும் அப்படின்னா, இந்த இடத்துல இந்த த்ரெட் நம்ம போடுவோம் இல்லைங்களா, இந்த இடத்துல ஒரே ஒரு சொட்டு ஊற்றினா போதும். அதுக்கப்புறம் நம்ம கீழே அடியில் பாபின் எடுக்க வேண்டாம். அடியில் பாபின் இருக்கட்டும். பாபின் இருந்த மாதிரியும் இந்த இடத்துல நிறைய ஊற்ற வேணாம், ஒரு ட்ராப் இந்த படலில் படுற மாதிரி போட்டுட்டு லைட்டாக பண்ணோம் அப்படின்னா அந்த ஆயில் அந்த பாபின் கேஸோடு சேர்த்து இதாகிடும். அதுக்கப்புறம் நம்ம இந்த மிஷினில் இந்த சைடு இருக்கிற இந்த சின்ன ஹோல், அப்புறம் இது கேஸ் வெளியே போகும். இந்த ஹோல் எதுக்குன்னா மிஷின் சூடாகாமல் இருக்கிறதுக்காக வெளியே போடுறதுக்கு. அப்புறம் இந்த ஹோல் ஆயில் போடணும். இது எதுக்கு அப்படின்னா, இந்த ஹோல் ஆயில் இந்த இதுக்கான ஆயில். இதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துல ஒரு 2-3 சொட்டு விட்டால் போதும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இது பெல்ட்டை கழட்டிட்டு மிஷினை லைட்டாக அந்த மாதிரி ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா தூக்கிட்டு இது உள்ளே நான் க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அதெல்லாம் அடிக்கடி இதில் தூசி அந்த மாதிரி நிறைய பிடிக்கும். அப்போ பெயிண்ட் ப்ரஷ்ஷு இல்லைன்னா ஒரு நார்மல் காட்டன் கிளாத்து இந்த மாதிரி வச்சுட்டு இந்த ஏரியாலாம் க்ளீன் பண்ணி விட்டுருங்க. க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது நார்மலாகிடும். ஒற்றை இந்த ஏரியாவில் அதிகமாக பிடிக்கும், நம்ம மூடியே வச்சுருக்கிறதுனால. அப்போ இதில் இங்கே ஒரு ட்ராப், இந்த ஹோல் எங்கெங்கெல்லாம் ஹோல்ஸ் இருக்கோ அங்கெங்கெல்லாம் ஒரு சிங்கிள் ட்ராப் போட்டுட்டுங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்ம இந்த வீலை நம்ம ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் ரோல் ஆகுதோ அங்கெங்கெல்லாம் சில ட்ராப்ஸ் போட்டுருங்க. போட்டுட்டிங்க அப்படின்னா மிஷின் ஸ்மூத்தாக ரன் ஆகும். அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த டேப் மாட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா, கீழே வீல்ஸில் 2-3 இடத்துல நம்ம இது போடுற மாதிரி இருக்கும், ஆயில் போடுற மாதிரி இருக்கும். வீலில் எங்கே ஆயில் போடணும் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு சில ட்ராப்ஸ், இங்கே ட்ராப்ஸ் ஒரு 2-3 ட்ராப்ஸ் போட்டால் போதும். அவ்வளோதான். போட்டுட்டு ஸோ இப்போ நம்ம
டாப் போர்ஷன் அண்ட் கீழே, அதுக்கப்புறம் நம்ம வீல்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம வந்துட்டு ஆயில் வந்துட்டு அப்ளை பண்ணிட்டோம். ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு 2-3 மினிட்ஸ் வந்துட்டு பெடல் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா மிஷின் வந்துட்டு நார்மலாகிடும். அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ண ரெடி ஆயிடும்.